சிறகடிக்க ஆசை சரியில்ல. அடுத்து வர எபிசோட்ல பிஏ இருந்துட்டு முத்துக்கிட்ட விஷயத்த சொன்ன உடனே, "எனக்கு ஏதாவது கொஞ்சம் பார்த்து செய்ய முத்து. எனக்கு எந்த வேலையும் இல்ல." அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. "அவ்வளோதானே, பார்த்து செஞ்சுருவோம்." அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க. "ஐயோ முத்து, இது மேலே உங்கள் ஏரியா பக்கமே நான் வரமாட்டேன். என்னை ஆளை விடு சாமி, உயிர் பொழைச்சா போதும்." அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அந்த பிஏ எந்திரிச்சு போகிறாரு. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, நம்ம மீனா இருந்துட்டு, "ஏங்க, நம்ம அந்த ரோகிணியோட கேஸுக்கு ஆதாரத்தை தேடிட்டு இருக்கோம்ல, பேசாமல் இவரவே நம்ம ஆதாரமாக யூஸ் பண்ணிக்கலாமே." அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "நீ சொல்கிறதும் நல்ல பாயிண்ட்டு தான். அதனால் பார்லர் அம்மாவுக்கு எதிராகவே இந்த பிஏவை நம்ம எல்லா விஷயத்தையும் சொல்லிடலாம். எங்கே இவங்களை பற்றின விஷயம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் கோர்ட்டில் நீ வந்து சொல்லணும். சொல்லுவியா? அப்படி சொன்னேன்னா கண்டிப்பாக உன் குடும்பத்தோட நான் உன்னை சேர்த்து வைக்கிறேன், உனக்கு ஒரு நல்ல வேலையும் வாங்கி கொடுக்குறேன்." அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இவ்வளோ பெரிய உதவி செய்கிறேன்னு சொல்லிட்டு, அதனால் நீங்கள் சொல்கிற மாதிரி நான் கோர்ட்டில் வந்து அந்த கல்யாணியை பற்றின எல்லா விஷயத்தையும் நான் கோர்ட்டில் வந்து சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனடியாக லாயருக்கும் ஃபோன் பண்ணி அந்த ரோகிணியை பற்றின முதல்ல விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டவர் எங்கள் கூட தான் இருக்காங்க. அடுத்த இயரிங்க்கு அவங்களையும் நாங்கள் சாட்சிக்காக கூட்டிகிட்டு வரலான் இருக்கோம். நீங்கள் என்ன மேடம் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "முத்து, சரியான வேலை பண்ணியிருக்கீங்க. உங்களோட சாட்சி மட்டும் போதாது, அந்த மாதிரி வெளியாட்களோட சாட்சியும் நமக்கு முக்கியமாக தேவை. அவங்களையும் நீங்கள் கூட்டிகிட்டு வாங்க." அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதோடு இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.